ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நேற்று நாங்கள் பஜார் போயிருந்தோம்ல, அதில் என்னென்ன பொருள் வாங்கினோன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கல. அதை கொஞ்சம் காமிக்கணும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 9 ரக்ஷாபந்தன் வருது. அதனால் அக்காவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும். சேலை வாங்க போகலான்ட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல். அவங்கள கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. இன்னும் வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கடைக்கு போவேன். அதுக்கு முன்னாடி நேற்று வாங்கிட்டு வந்த பொருள் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன சேலை எடுத்தோங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரிக்கட்டை வந்த உடனே இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூன் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் உன்னோடது, நீ தனியாக வச்சுக்கன்னு சொல்லிட்டா. இது உன்னோடது தாம்மா, உனக்கு தான். இங்கே இருக்கட்டும், இங்கே வைமா. இது ஏன் பொருள் இருக்கிறது. இந்த டப்பாலாம் எதுக்கு வாங்குறேன்னே தெரியலங்க. ஆனால் வாங்கி வச்சுக்கணும்னு தோணுது. ஏதாவது ஒன்று போட்டு வைக்கலாம்ல, அதனால தான். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. கரண்ட் போயிருச்சு. இங்கே பாரு. எங்கம்மா உனக்கு அது போடலையா? ஒரு நிமிஷம். இது வந்து சாப்பாடுக்கு, இது வந்து குறைக்கு. இது ரொம்ப பெருசாக இருக்குது. வரேன். இதை இதில் வச்சுக்கோ, இதை இதில் வச்சுக்கோ. இது வந்து உனக்கு சாப்பிட, சரியா? இப்போவே வா. இந்த இதில் இருக்கு. ஒரு நிமிஷம் இருமா. இது வந்து பூரிக்கட்டை. இது எனக்கு, நான் எனக்கு இந்த 2 கிளிப்பு வாங்கிக்கிட்டேங்க. ஊக்கு வாங்கினேன். சரி சரி வை, இங்கே இருக்கட்டும் வை. பாப்பாவுக்கு இந்த பேண்டு வாங்கினேன். ஏன்னா எப்போதுமே அங்கன்வாடி போகும்போது இந்த பேண்டெல்லாம் இருக்கும், வரும்போது இருக்காது. இந்த 2 கிளிப்புமே பாப்பாவுக்கு தான். இது எதுக்கு உங்கள் அப்பா வாங்கினார்னே தெரில. இதை வாங்கலான்னு சொன்னார். எல்லாமே உனக்குமா? இந்த கவரை பத்திரமா வச்சுக்கோ. இந்த இது வந்து அரிசி அல்ல சார். அவ்வளோதான். ଏଗୁଡ଼ା ଯେ ମୋର இந்த ஜாடி வந்து 30 ரூபாய் சொன்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். சீக்கிரமாகவே உடஞ்சிருங்கிறதுக்காக 30 ரூபாயா? இல்லை என்னன்னு தெரில. இல்லை பெருசாக வாங்கினா தான் 300 200 ஆகுமான்னு தெரியல. 2 வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் டாட்டா சால்ட்டு தான். நான் இன்னும் மளிகை கடையில் கல்லுப்பு வாங்கினதில்லை. இன்னொரு டைம் போனேன் அப்படின்னா இல்லாட்டி அவங்கக்கிட்ட சொல்லி கல்லுப்பு கண்டிப்பாக வாங்கிட்டு சொல்லி ஜாடியில் போட்டு வைக்கணும். கல்லுப்பு ஜாடியில் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோட சீக்ரெட் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ எடிட் பண்ணணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மேடம் இப்போவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இதை வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வச்சு விளையாடுவேன், வெளியவே கொண்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறா. அங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ வந்து நாங்கள் நேற்று எடுத்திருந்தோம். நேற்று காலையில் சாப்பாடு சமைச்சேங்க. ஆனால் கொஞ்சம் பழைய சாதம் இருந்தனால சுடு சாப்பாடு செஞ்சு அதையுமே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், 2ம் கலந்து சாப்பிட்ற மாதிரி. பொரியல் வந்து உருளைக்கிழங்கும் புட்லும், அவ்வளோதான். அதிகமாக எதுவும் செய்யலை. கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்குங்கிறனால எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை. மெதுவாக କାଲି ତ ଆସିନି। କାଲି ସକାଳେ ଯିବୁ ପୁରା ୟାକୁ ନେଇକି ଯିବୁ। ଆଉ ଗୋଟେ ଡ୍ରେସ୍ ଅଛି ସେଇଟା ନେଇ ଆସିବୁ। ହଉ କାଲିକି। சரி காமி. இன்னைக்கு போட்டு விட்டாங்களாம்மா? இது என்னம்மா இப்படி பாவாடை இருக்குது? இன்னும் கொஞ்சம் விரிச்சு இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இடம்லாம் பிரிய போகுது. வேற என்னம்மா சொன்னாங்க? சரி சரி, வேற என்ன சொன்னாங்க?
நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அங்கன்வாடி போகும்போது இந்த முடியெல்லாம் கரெக்டாக இருக்கும். சும்மா கிண்டலுக்கு சொல்கிறேன், வரும்போது இப்படி தான் இருப்பாங்க மேடம். ம் ம் ஏம்மா இருமா போது வெயிட்டு. ஓஹோ, இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் இந்த ட்ரெஸ்ஸா? அப்போ அது நான் இவ்வளோ துவைச்சி போட்டிருக்கேனே அது ஆ அது இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணுமா? ஆண்ணா சரி, பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுமே அந்த கடைக்கு போயிட்டோம். அப்புறம் காலையிலேருந்து கொஞ்சம் மழைங்களா, இதில் வந்து சாணி பூச முடியல. இதில் வந்து இன்னைக்கு காலையில் தான் சமைச்சோம். சாணி பூசியிருக்கணும், மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தனால நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். இது வந்து இன்றைக்கி காலையில் மாமனார் பூசி விட்டாங்க. இதில் வந்து ரொம்ப மேடு பள்ளமாக இருந்ததுங்களா, எனக்கு பூச தெரியாதுன்னு சொல்லி அவங்க தான் பண்ணாங்க. ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, யூடியூப் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கிட்டு வீடை சுத்தம் பண்ணுறதை விட்டுறாதம்மா, சுத்தம் பண்ணி வைன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு புரியுதுங்க. பாப்பாவை அங்கன்வாடி அனுப்புனதுக்கப்புறம் அவள் வந்துட்டு நாங்கள் குளிச்சுட்டு வர்ற டைமில் டெய்லியும் மழை வரும். அப்படி ஒரு சில நாள் முடியல, ஆனால் கண்டிப்பாக க்ளீன் பண்ணலாம். 2 அடுப்புமே மண் பூசியாச்சு. நேற்று துணி துவைக்கலைங்களா, நேற்று பாப்பாவோட அங்கன்வாடி ட்ரெஸ்ஸு, நேற்று ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அங்கன்வாடி ட்ரெஸ் புதுசாக ஒன்று மாற்றிட்டாங்க, நான் அதையுமே ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் இதெல்லாம் துவைச்சி காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டெய்லியும் கரெக்டாக எல்லா வேலையும் நடந்தது அப்படின்னா துணி சேராது. என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும், நேற்று அங்கே போயிட்டு வந்தோம், அதுவுமே இன்னும் இருக்குது, நாளைக்கு தான் துவைக்கணும். காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை பாருங்கள், மேகமூட்டமாகவே தான் இருக்குது. சாயங்காலம் வந்து சமைக்கிற வேலை எதுவும் இல்லைங்க. காலையில் பால் வாங்க போயிருந்தேன், அவங்க வந்து பால் கறக்கலையாம், அதனால் சாயங்காலம் பால் வாங்கிட்டு வந்து காய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சப்பாத்தி இருக்குது, காலையில் செஞ்ச உருளைக்கிழங்கு புட்டுல பொரியல் தான். அவங்களுக்கு வந்து ஏதாவது கருவாடு சமைக்கிற மாதிரி இருக்கும். சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும். அதனால் சரி, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம சேலை வாங்க போகும்போது பார்க்கலாம். தேஜு அங்கன்வாடி கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு கூட நம்ம மேலே போயிருந்தோம்லம்மா, நீ கூட டேட்டு போடணும்னு சொன்னேல்ல, எங்கே போடணும்? யாரோட பேர் எழுதுவ? தேஜுவா? அப்பா அம்மா பேர் எழுத மாட்டியா? அப்புறம் அம்மா, அப்பா, அம்மாச்சி, தாத்தா, பொண்ணுமாமா, பாட்டி, அப்புறம் நான் போடல. எல்லாரும் இரு, கொஞ்சம் பின்னாடி நில்லு. எல்லாரோட பேர் இதில் எழுதுவியா? வலிக்குமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டப்போ தேஜு சொன்னா, நான் என்னோட பேர் தான் எழுதுவேன், அப்பா அம்மா பேர்லாம் எழுதுவியான்னு கேட்டதுக்கு எழுத மாட்டேன்னு சொன்னா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி பேசுகிறாளான்னு தெரில. ஆனால் அவள் வந்து அவளில் ரொம்ப பிடிச்சி செல்ஃப் லவ்வாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா பேர்லாம் வேணாம், நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. கோமா சொல்லலம்மா, ஹாப்பியாக தான் சொல்கிறேன். உன் பேர் தான் அழகாக இருக்கும். கோவப்பட்டு போயிட்டாங்க. வந்து அங்கன்வாடியோட புது ட்ரெஸ் பாவாடை கொடுத்துருக்காங்க. இதுவுமே போட்டு ஒரு 4-5 நாள் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்களாம். கொஞ்சம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி என்னை வர சொல்லியிருக்காங்க. சரி, நானும் போயிட்டு வரேன். டைம் இப்போ ஒரு 3:45 இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்துருப்பீங்க. நேற்றே புடவை வாங்க போகிறோன்னு சொல்லி பேசியிருந்தோம். அவங்க வந்த டைமில் இங்கே கொஞ்சம் நல்ல மழை, அதனால் நேற்று போக முடியல. இதுக்கப்புறம் தான் போகணும். இன்னொரு 4 மணி கூட ஆகலை, 3:45 இருக்கும். நான் பாதி வீடியோ எடிட் பண்ணிட்டேன், ஏன்னா 4 மணிக்கு மேலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. 1 இல்லாட்டி 2 மணிக்கு கடையெல்லாம் சாத்திட்டு 4 மணி 4:30 அந்த மாதிரி டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்குமே கொஞ்சம் வளையல் வாங்கணும். எப்போதுமே ஷாப்பிங் தானாமா நினைக்காதீங்க, மற்றதெல்லாம் பழசாயிடுச்சு. இங்கே பாருங்கள், சும்மா ஒரு 2-3 தான் போட்டிருக்கேன். கண்ணாடி வளையல் மட்டும், ஏன்னா நாளைக்கு தான் ரக்ஷாபந்தன், அதனால் அக்காவோட ஹஸ்பண்டு பாப்பாலாம் வருவாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணா வருவாங்க, அவங்களுக்கு நான் ராக்கி கட்டுவேன். எல்லோரும் கொஞ்சம் கிராண்டாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன், ஏன்னா அங்கே வந்து என்னை தத்தெடுத்துருக்காங்களா, அவங்களோட பசங்க இருந்தாங்க. இப்போ வந்து ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான், மற்ற எல்லாருமே வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்களா. அதனால் என்னை இந்த டைம் அம்மா கூப்பிடவும் இல்லை, அதனால் நான் போகல. அக்கா அங்கேருந்து வராங்களே, அதனால் என்னவோ கூப்பிடல. இங்கேருந்து போகும்போது நம்ம வீட்டில் ஸ்வீட் செஞ்சு அங்கே கொடுத்து விடலாம். அதனால் சும்மா எனக்கு ஏதாவது வளையல் மட்டும் எடுத்துக்கிட்டு அக்காவுக்கு ஒரு சேலை எடுக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து போவோம். நான் இதுக்கப்புறம் கடையில் போனதுக்கப்புறம் தான் வீடியோ ஆன் பண்ணுவேன்.
நம்ம ஊரில் பட்டு சேலையிலலாம் குர்த்தி வருது இல்லைங்க, அந்த மாதிரி இப்போ வெளியே பார்த்தீங்களா 2 குர்த்தி, அது வந்து இங்கே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. சரி வாங்க உள்ளே போகலாம். யாருமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளே இருந்த ஆள் வெளியே வந்தாங்க. இப்போ தான் புடவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போதும் போல் அந்த 400 500 அந்த மாதிரி ரேட்டில் தான் நான் கேட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து சரியாகவே இல்லை, கொஞ்சம் கூட ஸ்டோன் இல்லாத மாதிரி இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய நாளில் எப்போதும் போல் நான் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பட்டு கலந்துருக்கிற மாதிரி சேலை தான். ஆனால் இதில் இங்கே கிடைக்கிற ஸ்டோன் எல்லாம் சீக்கிரமாகவே விழுந்துருது. அதனால் ஸ்டோன் இல்லாமல் ஆனால் பட்டு இருக்கிற மாதிரி சேலை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எடுத்து போட்டது எல்லாமே கொஞ்சம் லைட் கலர், ரொம்ப டார்க்காக எடுத்து போட்டாங்க. கொஞ்சம் பிரைட்டாக எனக்கு வேணுங்க. இங்கே இருக்கிறவங்க எப்போதுமே சூஸ் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நான் கேட்குற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கொடுக்குறதுக்குமே கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த ப்ளூ கலர் புடவை யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளூலையே எனக்கு வேறு கலர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். அதே மாதிரி இங்கே வந்து எல்லோ அண்ட் லைட்டாக ரெட்டு மாதிரி, ஆனால் பிங்க் கலர், அதுலேயுமே எனக்கு கொஞ்சம் வேறு கலர் தேவைப்பட்டுச்சு. அது வந்து எல்லோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெந்தய கலரு. ஆனால் இந்த ப்ளூ சத்தியமாக ஓகேங்கிற மாதிரி இருந்தது. அக்காவுக்கு இந்த கலர் பிடிக்குமா என்னன்னு தெரியலிங்களா, அதனால தான் அதை எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த வயலட் அண்ட் பிங்க்கு தான் செலக்ட் பண்ணேன். போதும் இதே எடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து நான் எடுத்த வெள்ளை கலர் சுடிதாருக்கு ஒரு ஷால் வாங்கணும்னு வந்தேங்க. நான் சின்ன ஸ்டால்லாம் போடுவேன்ல, அதில் வந்து ரெட் கலர் கிடைக்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி ராணி கலரில் தான் வேணும். சுடிதாரில் வந்து இந்த ராணி கலரில் இருக்கிற மாதிரி தான் பூ இருக்கும். அதனால டார்க் மெரூன்லேயுமே நல்லா இருக்காது, கொஞ்சம் இப்படி தான் வேணும் எனக்கு. இங்கே ஒரு பெரிய ஷால் இருக்குல்லங்க, அதில் வந்து அந்த மணி இருக்கிற மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல. சும்மா எதுலையாவது ஒன்றில் மாட்டுச்சு அப்படின்னா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் சின்ன ஸ்டால்லையோ இல்லை சும்மா கயிறு இருக்கிற மாதிரியாவது பார்த்தேன், கிடைக்கலங்க. தேடிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கடையாக இருக்கே, இந்த கலரில் கூட ஒன்றுமே கிடைக்காதான்னு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்டாலில் பாருங்கள், இந்த வயலட் கலரும் பிளாக் கலர் ஸ்டாலும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஏற்ற கலர் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிவப்பு கலர் ஸ்டால் எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் காட்டன், இதுலேயுமே அந்த ராணி கலர் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டாலை தான் சத்தியமாக எடுத்திருப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் மெரூனாக இருந்த மாதிரி இருந்தனால எடுக்கலை. ஃபஸ்ட்டு அந்த சிவப்பு கலர் பாசி இருந்த ஷால் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அதை கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். வாங்கியாச்சு, இப்போ வீட்டுக்கு போகிறோம். இது வந்து மார்க்கெட்டுக்கு வளையல் வாங்க வந்திருக்கும் போது பார்த்தேன். எவ்வளோ ராக்கி கடை பாருங்கள். ஃபுல்லாக இன்றைக்கி மார்க்கெட் செம்ம கூட்டமாக இருக்குது அந்த சைடு. அதுக்கப்புறம் நம்ம கூட போயிருந்தோம்ல மீனா பஜார், அங்கேயுமே நல்லா கூட்டமாக இருக்கும் போல், நிறைய கடை இருந்தது. நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்தேம்மா? நீ இப்போ என்ன சாப்பிட்டு முடிச்சேன்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏம்மா? நீ எனக்கு முட்டை சாடிக்கு போடல. சரி, இன்னொரு நாள் போகும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். இனிமேல் கூட்டிகிட்டு போகாமல் போக மாட்டேன். பாப்பா விளையாட போயிருந்தாங்களா, கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு தெரியும், அதனால தான் அவங்க அப்பா வேணான்னு சொன்னாங்க. சின்ன மாமியார் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன், அதுக்கு கோவப்படுறாங்க. உனக்கு இது பிடிச்சிருக்கா? இங்கே பாரு, நான் உனக்கு அக்காவுக்கு வளையல் வாங்கியிருக்கேன். எப்படி படுத்திருக்கா பாருங்கள். அவளை விட்டுட்டு போயிட்டேனா, அது ஒரு கோவம். வேறு என்னென்ன வாங்கிட்டு வந்து காமிமான்னு சொன்னான். ஒரு டைரி மில்க் ஒன்று வாங்கி கொடுத்து ஆளை சமாளிக்கலான்னு பார்த்தேன், முடியலை. இன்னமும் கோவப்படுறாங்க. அக்காவுக்கு வாங்கிட்டு வந்த சேலை இது தான், பிங்க் கலர் பார்டர். அக்காவுக்கு நல்லாயிருக்கும் சேலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் சேலை. இருமா ஓகே, இது காமிக்கணும், வீடியோவில் காமிக்கணும். நீ நல்ல பிள்ளை தானே? சரி, கெட்ட பிள்ளையா வேறு. நான் வந்து 3 ராக்கி வாங்கியிருக்கேன். இது வந்து என்னை தத்தெடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து லாஸ்ட்டு பையன் மட்டும் வீட்டில் இருக்கான். கொடுத்து விடலாம் ஒரு வேளை போக முடியலன்னா, இல்லை அக்கா வரும்போது கூட்டிகிட்டு வராங்களான்னு தெரில. நான் இதுக்கப்புறம் தான் பேசணும். அவங்களுக்கு ஒன்று, அண்ணனுக்கு ஒன்று, என் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு. இது வந்து தேஜுவுக்காக. நீ எனக்கு கண்டிப்பாக என் கையில் ஒன்று கட்டணும்னு சொன்னால், விளையாட்டு பிள்ளை தானே, அதனால் 3 வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வண்டிக்குமே கட்டுவாங்க. இங்கே பாருங்கள், நான் தான் இது செலக்ட் பண்ணேன் வண்டிக்கு கட்டுறதுக்காக. இந்த வளையல் உனக்கு கரெக்டாக இருக்கா பாருமா, போட்டு பாரு. கரெக்டாக இருக்கா?
நல்லா இருக்கா? இப்படி பண்ணு. நாளைக்கு போடுறியா? ம். இந்த மாதிரி லேமினேஷன் வளையல் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதனால் பாப்பாவுக்கு ஒன்று. இது கொண்டை நாளைக்கு அக்காவோட 2வது பொண்ணு வருவாள்ல, பெரிய பொண்ணு வந்து ஹாஸ்டலில் இருக்கா. அதனால் அவளுக்கு இது வந்து பிங்க் கலர் இப்படி தெரியுது. பாப்பாவுக்கு வந்து ரெட் கலரு. நாளைக்கு போடுறியா? நல்லா இருக்கா வளையல்? ரெண்டுமே ஒரே வளையல். இங்கே பாரு, அது பெருசு, உனக்கு போட முடியாது. இது தானே உன் சைஸு. அங்கே பாரு பெருசு, இங்கே பாரு. வேணா, அது அக்காவுக்கு கொடுத்துடலாம். இது உனக்கு, நீ சின்ன பிள்ளை. ஆமாம் தானம்மா? அது நாளைக்கு போடு. இந்த மாதிரி கண்ணாடி வளையல்ல எனக்கு ஒன்று, இது அக்காவுக்கு வாங்கினேன். எப்போதும் போல் எனக்கு இது என்னோடது, இது அக்காவோடது. அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி மெட்டி எடுத்திருந்தேன். என்னோடது ஒரு குச்சியில் மாட்டி உடஞ்சி போச்சு. இப்போ நான் மெட்டி போடல, நாளைக்கு போடணும். அப்புறம் இது வந்து அக்காவோட சேலைக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குமேன்னு. இது வந்து ப்ளூ கலரில் தெரியுதுங்க, ஆனால் இது வந்து வயலட் கலர். இந்த கலருக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வளையல் வாங்கினேன். நல்லா இருக்குங்களா? அப்புறம் இது ஒன்று, வளையல் வாங்கினது எதுவுமே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஏன் இப்போ இல்லை, நாளைக்கு பூஜை பண்ணும்போது. சொல்கிறது கேளு, நீ நல்ல பிள்ளை. நாளைக்கு தான் பூஜை பண்ணும்போது நீ புது ட்ரெஸ் போடுவியா? நாளைக்கு தான். நீ நல்ல பிள்ளையா இருந்தால் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நீ கோவப்படு. அப்புறம் அக்காவுக்கு வந்து இந்த வளையல் ஒன்று வாங்கினேன். என்கிட்ட இருக்குங்க, இன்னும் எத்தனை நாள், ஒரு 10 நாள் தான் இருக்குது. நான் வந்து தமிழ்நாடு போயிடுவேன். அங்கே இந்த மாதிரி வளையல் வாங்க போகிறேன்னா, அதனால் அக்காவுக்கு மட்டும் எடுத்தேன். இது 3 அக்காவுக்கு. இது 2ல் ஏதோ ஒன்று எனக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எல்லாம் அக்காவுக்கு. அக்காவோட பெரிய பொண்ணுக்கு ஒன்று, நம்ம பாப்பாவுக்கு ஒன்று. அவ்வளோதான், வேறு எதுவும் வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ 6:18 ஆகுது. நான் இதுக்கப்புறம் சமைச்சிக்கிட்டே வீடியோ எடிட் பண்ண போகிறேன். பாதி வீடியோ ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். இப்போது நாங்கள் சேலை வாங்கினது அதுக்கப்புறம் வந்தது மட்டும்தான். அதனால் சீக்கிரமாக எடிட் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே மழை வர்ற மாதிரி இருக்கிறனால அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். 8 மணி இல்லாட்டி 8:30க்குள்ளே வீடியோ பப்ளிக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.